தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய சூறாவளி பிரச்சாரத்தை இன்னும் ஒரு சில நாட்களில் துவங்க இருப்பதாக நம்மளுக்கு தகவல் வந்திருக்கிறது. 2026 தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து தலைவர் விஜய் அவர்கள் விரைவில் மக்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும் என நம்ம உறுதியாக நம்பலாம். அதிகப்படியான ஜிஎஸ்டினால் இத்தனை ஆண்டுகளாக ஏழை எளிய மக்கள் எவ்வளவு கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது இப்பயாவது உங்களுக்கு தெரிகிறதா? இந்த ஜிஎஸ்டி என்பது கிட்டத்தட்ட 2017க்கு பிறகு உருவாக்கப்பட்டது. கலால் வரி, வாட் வரி, இப்படி பல வரிகளை உள்ளடக்கிய ஒரே முகமாகத்தான் இந்த ஜிஎஸ்டி உருவாக்கப்பட்டது. நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வரிகளை விட தமிழ்நாட்டில் அதிக வரி வசூலிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. வணக்கம் மக்களே, பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்பாக ஜிஎஸ்டி வரி குறைப்பு சம்பந்தமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது ஏற்கனவே 4 டிஜிட்டல் எண்கள் கொண்ட இலக்கை தற்பொழுது 2 இலக்காக மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி சில அறிவிப்பில் வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி வீட்டு உபயோகப் பொருட்கள், சில நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், கார்கள், இப்படி பல்வேறு உபயோகப் பொருட்களுக்கெல்லாம் இந்த ஜிஎஸ்டி வரி என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் இயக்கங்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்கள் நேற்று தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல அது வெளிவந்திருக்குது. யால என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இப்போ இந்த அதிகப்படியான ஜிஎஸ்டினால இத்தனை ஆண்டுகளாக ஏழை எளிய மக்கள் எவ்வளவு கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது இப்பயாவது உங்களுக்கு தெரிகிறதா அப்படின்னு மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது என்னன்னா, அந்த அறிக்கையில் தெளிவாக சில விஷயங்கள சொல்லியிருக்காரு. இந்த ஜிஎஸ்டி என்பது கிட்டத்தட்ட 2017க்கு பிறகு உருவாக்கப்பட்டது. கலால் வரி, வாட் வரி, இப்படி பல வரிகளை உள்ளடக்கிய ஒரே முகமாகத்தான் இந்த ஜிஎஸ்டி உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த வரினால் இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் செய்பவர்களும் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இதை அப்போ பல்வேறு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த ஜிஎஸ்டி வரியை கம்மி பண்ணணும், எங்களால் நிம்மதியாக தொழில் பண்ண முடியல, ஏற்றுமதி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்டங்களாக கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் மத்திய அரசு அது குறித்து எந்த செவியும் சாய்க்கலை. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆக போகிறதுன்னு நினைக்கிறேன். இப்போது தான் கடந்த 4 நாளுக்கு முன்பாக நடந்த ஒன்றிய அமைச்சருடைய அந்த கூட்டத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. இதை சுட்டி காட்டி தான் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இதில் ஏற்கனவே நம்ம அந்த 2019 நினைக்கிறேன், அப்போ நடந்த அந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புனால இங்கே சிறு சிறு வேலைலாம் செய்வாங்கள்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடிசை தொழில்னு சொல்லுவாங்க. ஒரு தேன்மிட்டாய் செய்கிறவங்க, ஒரு ஊறுகாய் செய்கிறவங்க, மெழுகுவத்தி உற்பத்தி பண்ணுறவங்க, ஊதுபத்தி உற்பத்தி பண்ணுறவங்க, இப்படி இந்த சிறு குறு விவசாயிகள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்குமே அந்த கொரோனா காலத்தில் வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது, தொழிலும் செய்ய முடியாத நிலை இருந்தது. இந்த நிலையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கும் சேர்த்து அந்த காலகட்டத்தில் அந்த ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யப்பட்டது. அதெல்லாம் இந்த அறிக்கையில் சுட்டி காட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நீங்கள் இந்த ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் தான் இதை உருவாக்குனீங்க. ஆனால் வரி என்பது வசூலிக்கப்பட வேண்டியதான். ஆனால் அதை ஏழை எளிய மக்கள்கிட்ட வசூலிக்கணுமா, இல்லை கார்ப்பரேட் கம்பெனிகிட்ட வசூல் செய்யணுமா, நீங்களே சிந்தித்து பாருங்க அப்படின்னு இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு. அது ஒரு நியாயமான கருத்தை தான் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு அந்த கொரோனா காலகட்டம் சரி, அதில் ஏற்பட்ட அந்த தொழில் பாதிப்பு நஷ்டத்தினால இன்னைக்கு பல குடும்பங்கள் இந்த குடிசை தொழில் செய்கிறவங்கலாம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இன்றைக்கி பல ஊரில் வேலை செய்யக்கூடிய நிலை இருந்தது. நம்ம என்ன பண்ண முடியும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அதில் வரியும் கொடுக்கணும். நம்ம லாக்டவுனில் வேலையும் கிடையாது, எந்த வியாபாரமும் கிடையாது. ஸோ இதனால் பல்வேறு மக்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இதையெல்லாம் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வரிகளை விட தமிழ்நாட்டில் அதிக வரி வசூலிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. அது குறித்து மத்திய அரசு உரிய விளக்கம் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய பொருட்களை, ஒரு சில பொருட்களுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள், ஒரு சில இதுக்கு நீங்கள் 2% வரி குறைச்சிருப்பது வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அப்படின்னாக்கா இது ஒரு செய்தி தான். ஆனால் இதை விட ஒரு மிகவும் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு சில முக்கியமான பொருட்களுக்கெல்லாம் இப்போ சிமெண்ட்டு, கம்பி, இது போன்ற கட்டுமான இதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதுவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். வெறும் நம்ம மக்களை ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு போகணும், நடுத்தர மக்களையும் ஒரு மேல் மட்டத்துக்கு கொண்டுட்டு வரணும்னாக்கா இது போன்ற நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு மேற்கொள்ளணும்னு சொல்லி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு.
ஸோ இது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களிலிருந்து செய்யப்படக்கூடிய வரிகளில் தமிழ்நாடு தான் அதிகமாக வரி வசூல் செய்கிறாங்க. ஸோ அவங்க ஜிஎஸ்டியை வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறது, அந்த பிடித்தம் செய்து இங்கே தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி கொடுப்பதில் சில சிக்கல்லாம் இருக்குது. அதையெல்லாம் கலைந்து உடனடியாக அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமா, பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்றைக்கி பிஜேபி கூட்டணி வைத்திருக்கக்கூடிய மாநிலத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது, அதிக திட்டங்களுக்கு அங்கே கொண்டு வரப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டு வந்து புறந்தள்ளப்படுகிறது. ஸோ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஜிஎஸ்டி போன்றுமே தமிழ்நாட்டுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியும் ஒதுக்க வேண்டும். இந்த ஜிஎஸ்டி வரி என்பது இது மட்டும் இல்லை, இன்னும் கூடுதலான பொருட்களுக்கும் சரி, வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களுக்கு இந்த வரி என்பதை குறைக்க வேண்டும். அது குறித்து ஒரு நியாயமான அறிக்கை வெளியிட வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்துச்சு. அதில் இறுதியாக என்ன சொல்லுதுனாக்கா, நாங்கள் இத்தனை நாளுக்கு தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போயாவது உங்களுக்கு தெரியுதா, மக்கள் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அவஸ்தைப்பட்டு வராங்க, கஷ்டப்பட்டு வராங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரியுதா, இப்போயாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே. இனியும் வரும் காலங்களில் இதுபோல் சில நடவடிக்கைகளையும் எடுத்து இந்த வரியை கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லி, ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு சொல்லி அந்த அறிக்கையில் வந்து முழுமையாக குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். ஏன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சும்மா பேரளவிற்கு ஒரு அறிவிப்பை மட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் உள்ள மக்கள் யார் கஷ்டப்படுறா, என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்குது, இன்னும் என்ன மாதிரியான இந்த வரிகளை வந்து குறைக்கணும், ஜிஎஸ்டி கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் தலைவர் வந்து மக்களை சந்திப்பதற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ரெடி ஆகிட்டாருன்னு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே கடந்த காணொலியெல்லாம் பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட அது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி பல்வேறு ஊடகங்கள்லாம் செய்தி வந்து வெளிக்கொண்டு கொண்டிருக்கிறது. திருச்சி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள், இப்படி பல ஊடகங்கள் பல மாதிரியான செய்திகள் வந்து கொண்டு வராங்க. ஸோ நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல், நான் வர்றேன் உங்கள் விஜய் அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார். அதுபோல் நிச்சயம் மக்களை சந்திப்பதற்கு அவர் களத்திற்கு வருவார். அது வெகு தூரம் இல்லை, விரைவாக அதுக்கு உறுதியான நாள் குறிப்பிடப்பட்டு, உறுதியான இடம் தேர்வு செய்யப்பட்டு, அது குறித்து முழுமையான அறிக்கை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை தலைமை கழகம் மேற்கொண்டு இருக்கிறது. விரைவாக அதுக்கான பணிகள் வந்து முடிஞ்சிடும். ஸோ மக்கள் வந்து இன்றைக்கி விஜய் ரசிகர்களும் தாண்டி இன்றைக்கி பொதுமக்களும் எப்போ தலைவர் வருவார், அவர் என்ன பேச போகிறாரு, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் வந்து தன்னுடைய சூறாவளி பிரச்சாரத்தை வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் துவங்க இருப்பதாக நம்மளுக்கு தகவல் வந்திருக்கிறது. அது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும். இந்த நிலையில் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் வந்து இன்றைக்கி மக்களை சந்திப்பதற்கான அந்த திட்டத்தை பொறுத்தவரை எல்லா அரசியல் கட்சிகளும் உற்று நோக்குகின்றன. விஜய் வந்து மக்களை எப்படி சந்திப்பார், என்ன பேச போகிறாரு, அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பிரதிபலிக்கும், எவ்வளோ மக்கள் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2026 தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து தலைவர் விஜய் அவர்கள் விரைவில் மக்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும் என நம்ம உறுதியாக நம்பலாம். அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளிவரும். ஸோ இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ரசிகர்களும் தாண்டி பொதுமக்களும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதுக்கான காலம் வெகு தூரவில் இல்லை, விரைவில் நடக்கலாம் என நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ மக்களே, இன்றைக்கி நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். நாளைக்கு வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.